சார் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ பத்மினி மேடம். பத்மினி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம் நேத்து தானே பேசணும், முந்த நாளா? நேத்து நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன்மா, நீ நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேன் மேடம். இன்னைக்கு நம்ம ஷோல பிர்லா போஸ் சார் வந்திருக்காங்க. டிவி பாக்குறீங்களா? பாக்குறேன்மா, பாக்குறேன். சார் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. எனக்கு வந்து அவர் படம் ஒண்ணு கூட பார்த்தேன் இல்லமா, பழைய படம் தான் பாத்துருக்கேன். ஆனஸ்டா பேசிடுவாங்க, அப்படிதான் எங்க காலர்ஸ் எல்லாம் வந்து மனசுல ஒளிவு மறைவே இல்லாம. அம்மா பத்மினி மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஃப்ரம் பெங்களூர். அப்படியா, சரி. நான் இப்போ அஜித் சார் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் சார். அவருடைய படம் வந்து துணிவுன்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா? தெரியாது சார் எனக்கு. நான் ரொம்ப பழைய படம் தான் பாப்பேன் சார். இப்போ ரஜினி சார் படமும் வேட்டையன் ஒரு படம் வந்திருக்கு, அது பாத்தீங்களா? அவங்க அதுக்கும் பேக் சிவாஜியோட ஃபேன் இவங்க. அப்படியா? சிவாஜி சாரோட ஃபேன். அப்ப நான் ஃபீல்டுக்கே வரலமா, சாரி சார். அப்பதான் பிறந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே, நைஸ். உங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்றேன், நீங்களும் எங்க எல்லாருக்காக ப்ரே பண்ணுங்க. ஓகே சார். உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் காலிங். நம்ம ஷோல அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ லைன்ல இருக்கீங்க. டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு டிவியை பார்க்காம டக்கு நீங்க சார் கிட்ட பேசுறீங்க. ஆல் குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. நான் விஷால், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். விஷால், என்ன பண்றீங்க? ஏதோ சாருக்கு தெரிஞ்சவங்களா? சாரோட முகத்திலேயே தெரிஞ்சிருச்சு. அதான் எங்க ஷோக்கு இது வரைக்கும் விஷால் எல்லாம் கால் பண்ணதே இல்லை சார். ஐ அம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலா இவர் வந்து பெங்களூர். ஓகே. இவர் சூஷின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்மக்லிங்ல ஒரு விஷயம் லீக் ஆகும், அது இன்வெஸ்டிகேஷன்ல வந்து என்ன சார் ஃபிஷ்ல வச்சு ஸ்மகிள் பண்ணாங்க, அதனால தானே சூஷி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த மெட்டஃபரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெரி ஒரு டேலண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கை. அப்படிங்களா? நல்ல மெச்சூர்ட் ஃபெலோ. பட் இதெல்லாம் சொல்லி நான் வந்து அவர் பெரிய ஒரு 40-50 வயசுல இருக்க மாட்டாரு, ரொம்ப யங்கா இருப்பாரு. மேபி ஒரு 23 or 20 தான் இருக்கும் விஷால். 20 தானா விஷால்? How old are you விஷால்? 26 நானு. சார் நம்ம 26 ஆயிடுச்சு. இஸ் an adult sir. ஒரு 3 days before தான் இவருடைய படம் நான் டப் பண்ணேன். அப்படிங்களா? மேபி ஒரு 10 o'clock போய் உட்கார்ந்தேன், 6 o'clock வரையும் போச்சு. ஹெட்போன் வச்சிருந்தேன் இல்லையா, வீட்டுக்கு போனா இதெல்லாம் சவுப்பாயிடுச்சு. எங்க வீட்டுல கேட்டாங்க ஏன் செவந்திருக்குன்னு சொல்லி. ஏன்னா பிரேக்கே இல்லாம, ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது முடிச்சுட்டு அவர் மறுபடியும் போய் அங்க ஜாயின் பண்ணும். பெங்களூருக்கு வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்திருந்தாரு. சொன்னாரு இந்த மாதிரி, இல்ல வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஏன்னா இவர் வந்து சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணியிருந்தாரு. பைலட் மூவின்றாரு, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு படமா தான் ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா மேக்கிங் அவருடைய ஸ்டோரியும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி, டயலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு. பட் அதே விஷுவலாகவும் கொண்டு வந்திருக்காரு. விஷால், உங்களுடைய ப்ராஜெக்ட்ல எனக்கு வந்து அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு உண்மையாவே நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு வந்து எங்க வீட்டில் வந்து சொன்னேன், கதையில ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காரு, வில்லன் ஒருத்தர் இருக்காரு, ஆனா நான் ஃபைனல் பேசிட்டு நான் வரும்போது நான் தான் ஹீரோன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ராம் கோபால் வர்மா சார் படம் ஒன்று பார்த்தேன், கம்பெனின்னு. ஆமா, ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்டோட டைரக்டர். ஏன்னா எல்லாம் லெஜண்ட் ஆக்டர்ஸ் தான் அதுல எல்லாம். அஜய் தேவ்கான், அப்புறம் மோகன்லால் சார்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்து உங்க விஷுவல் எனக்கு கொடுத்தது. கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க விஷால் how are you feeling? ஆமா, சாரோட வாயில இருந்து இவ்ளோ பெரிய விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் பத்தி? ஏதாவது சீக்ரெட்? ஒரு பெரிய காட்ஸ் பிளெஸிங் தான் அது. டெஃபினெட்லி சார் தான் எனக்கு எப்படி சொல்றது, எங்க படத்திலேயே ஒரு சீனியர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், என்னோட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம். சார் தான் அது. ஸோ சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அக்செப்ட் பண்ணதுக்கே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அதான் சாரோட கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோ எக்ஸைட்டடா இருக்கு. இந்த படத்தை நாங்க எல்லாம் பார்க்க முடியுமா விஷால்? இல்ல பைலட் ஃபிலிம் தானா? இல்ல இத போயிட்டு இருக்கு. only for the producers. முடிச்ச உடனே ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருவாங்க. நீங்க எப்படி சென்னை தானா விஷால், இல்ல பெங்களூர்ல தானா? இல்ல பெங்களூர்ல தான், பட் கண்டிப்பா சென்னையில ஏதாவது வொர்க் இருக்கும்போது அங்க வந்து
இல்ல நீங்க விஷுவல் பண்றது ஸ்கிரீனிங் பண்றது சென்னையில பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஸ்கிரீனிங் வந்து பெங்களூர்ல தான் இருக்கும். அப்படியா? அப்ப சென்னையில இருக்கிற நாங்கெல்லாம் என்ன பண்றது? சரி லிங்க் அனுப்பிச்சு விட்டுருங்க. பண்ணிடலாம் முடிஞ்சா பண்ணிடலாம். சூப்பர் ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். லைக் thank you so much. thank you விஷால். thank you. ஓகே விஷால் ஜி, வீட்ல ஃபேமிலில எல்லாரையும் விஷ் பண்ணதா சொல்லுங்க. அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் விஷ் பண்ணதா சொல்லுங்க. ப்ரே பண்றேன். எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களே எவ்வளவு பாசத்தோட கால் பண்ணி பேசுறாங்க. ரொம்ப அழகா இருக்கு இது கேக்குறதுக்கு. நீங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க. டிராவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 years டிராவல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா லைஃபே ஒரு சோதனை தான் கண்டிப்பா. அதுல சினிமா ஒரு மேஜிக். அப்போ இப்போ அடுத்த நிமிஷம் என்ன ஃப்ளேவர்ல நம்ம போவோம் தெரியாது. சந்தோஷமா போவோமா, துக்கமா போவோமா, கோவமா போவோமா தெரியாது. இந்த லைஃப்ல சரி இந்த மாதிரிலாம் நடக்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது நம்ம பாக்குறதுக்கு எனக்குமே வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு.